அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இருக்கன்குடி மாரியம்மனால் நோய் நொடிகள் அகலட்டும், குழந்தை செல்வம் கிடைக்கட்டும், தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படட்டும். நாளை ஏகாதசி விரத நாள், வாஸ்து நாள். நாளை பகல் 10:41 மணி முதல் 11:17 வரை வாஸ்து நேரம் உள்ளது. இந்த நேரத்திலே வாஸ்து பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகள், பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். சனிக்கிழமைக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து பகவான் கண்மொழிக்கும் நேரத்தில் பண்ணுறது தான் விசேஷம். தாராளமாக செய்யலாம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று கரிநாள். இன்று மாலை 6:22 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:29 வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ளது. இன்று முதல் சித்தயோகம் உள்ள நாள். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை. யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், ஆசிரியராக இருப்பவர்கள், ஆன்லைனில் டியூஷன் கிளாஸ் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டிலே வேலை பார்க்கும் சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். அலுவலகத்திலே பணிபுரிவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி வாங்க நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக, புரோக்கராக, ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான நாள். வேலையிலே சிலருக்கு கவனம் தேவை. அதே மாதிரி உங்கள் வேலை ரகசியங்களை எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. கலைஞர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே இழுபறி நிலைமை ஏற்படும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியிலே வேலை செய்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள்,
ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்திலே சில நெருக்கடிகள் வந்து போகும். அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள், கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி இலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த அல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள், அதாவது எக்ஸ்ட்ரா ரூம் போடுறதுக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் தளம் போடுறதுக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட துறையிலே பணியாற்றுபவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற துறையிலெல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே வேலை பார்க்கும் டாக்டர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி அன்பர்களே, சூரியனால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கடனை அடைப்பதற்கு புது வழி தெரியும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, யூனிவர்சிட்டி காலேஜ் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்வோர், குறிப்பாக மெரைன் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் போன்ற இடங்கள்லாம் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். பெண்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு சிலருக்கு வந்து போகும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலே சிலருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனியினால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள். அதே மாதிரி மறைமுக போட்டிகள் குறையும், இல்லைன்னா சிலருக்கு விலகும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள், கேட்டரிங் சர்வீஸ் நடத்துபவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல புது வாய்ப்புகளையும் ஆர்டர்ஸும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் பைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் குறையும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கட்சி தலைமையிலிருந்து பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள்,
லா ஸ்டூடெண்ட்ஸ், சட்டத்துறை மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே பணிபுரியும் ஐடி ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். பெரிய கம்பெனிகள் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களிலே மேனேஜிங் டைரக்டராக, சிஇஓவாக, டைரக்டராக, வைஸ் பிரசிடெண்டாக, அசோசியேட் வைஸ் பிரசிடெண்டாக இருப்பவர்கள் போன்ற முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஹெச்ஆர் நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், ரெக்ரூட்டராக இருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஆக்சசரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காதலர்களுக்கையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், பிபிஏ, பிபிஎம், எம்பிஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே டாக்டராக பணிபுரிபவர்கள், சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிவர்களுடைய உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திரியம்பகம் மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, நம்பிக்கையை தரக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் சிலருக்கு தகுந்த வேலை கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஸ்பா நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். ஃப்ரான்ச்சைசிஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் இசைக்கலைஞர்களாக, கர்நாடக இசைக்கலைஞர்களாக, வாத்திய கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை அர்கம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டெய்லரிங் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு. ஃபேஷன் டிசைனராக, மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு அனுகூலமான நாள். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நன்மையான நாள், லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகணும். கேது பகவானால் சில நன்மைகள் தந்தாலும் ராகு பகவானால் சில பிரச்சனைகள் வந்து போகும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே சொந்தமாக ஒரு வீடு, இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கின்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நன்மையான ஒரு நாள். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள்.
கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பொது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு வந்து போகும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ஹீலிங் போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்காது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு மற்றும் வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறைப்பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இதனால் அற்புதமான நாளாகும். உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.